அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். செவ்வாய் பயிற்சி பற்றிய பலன்களை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் 7ஆம் தேதி மிதுன ராசியை விட்டு கடக ராசிக்கு செல்கிறார். இதுவரை தங்களுக்கு ஜென்ம ராசியில் இருந்து முன்கோபம், படபடப்பு, பிளட் பிரஷர் அனைத்தும் கூடியது. தற்சமயம் அவர் விலகி 2ஆம் இடத்திற்கு சென்று உள்ளார். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சென்று இருப்பதால் பண வகையில் சற்று சிரமம்தான். கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருத்தல் வேண்டும். வயல் பணிகளில் சற்று கடுமையாகவே இருக்கும். அடிப்படை வசதிகள் குறையும். அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடும். பழைய கடன்கள் தொல்லை தரும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை தாங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். யாருக்கும் ஜாமீன் தரக்கூடாது. கடனை திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இருந்தால் செவ்வாய் கிழமைகளில் செலுத்துங்கள். திரும்பவும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து, செவ்வாய் கிழமைகளில் சிவப்பு நிற ஆடைகளை அணியுங்கள். முடிந்தால் உபவாசம் இருங்கள். சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். சேமிக்காவிட்டாலும் பரவாயில்லை, கடன் வாங்காமல் இருக்க வேண்டும். பிறர் பிரச்சனைகளில் அனுதாபப்பட்டு தாங்கள் தலையிட வேண்டாம். தரக்குறைவான உணவகங்களில் உணவருந்த வேண்டாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கடுமையான போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். அதை சமாளிக்க வேண்டும். வெளி மாநில பயணங்கள் ஓரளவு லாபகரமாக இருக்கலாம். புதிய முதலீடுகளை அகலக்கால் வைப்பதை தற்சமயம் தாங்கள் தள்ளி வைக்க வேண்டும். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையினருக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். சிறு அளவில் முதலீடு செய்து படங்கள் தயாரிக்கலாம். அதிக மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள் வேண்டாம். பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்யுங்கள். பழைய கடன்களும் பிரச்சனைகளும் தங்களுக்கு கவலை அளிக்கக்கூடும். திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படும். வரனை நிர்ணயிப்பதில் அவசரம், கவனக்குறைவு ஏற்படலாம். மேல் அதிகாரிகளின் கண்டிப்பு கவலை அளிக்கும். என்றால் உத்தியோகர்கள் நீச்சமடைந்திருக்கிறார். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஆகவே சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டு விடக்கூடும். வெளிநாட்டில் பணியாற்றி வரும் அன்பர்கள் அலுவலகத்தில் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்தல் வேண்டும். அரசியல் தலைவர்களுக்கு கருத்து வேற்றுமைகள் கட்சிகள் உண்டாகும். மறைமுக போட்டிகள் உண்டாகும். மேல்மட்ட தலைவர்களும் உங்களை பார்ப்பதை தவிர்ப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தும். மன நிம்மதி குறையும். கூடிய வரையில் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக இருத்தல் வேண்டும். ஆகவே தாங்கள் செய்ய வேண்டியது, செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.